நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது அது வரும் பாருங்க, அவ்வளவு வெளிப்பாடு நமக்கு. ஒரு குரங்கு ஒன்று ஃபாஸ்டிங் இருந்துச்சான். அந்த வழியில ஒரு பெரிய மனுஷன் போயிருக்கிறான். அந்த குரங்கு இவ்வளவு சோகமா இருக்கே பாவம், யார் பெத்த பிள்ளையோ அப்படின்னு பையில கொஞ்சம் பழம்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஒரே ஒரு வாழைப்பழம் பாவம் பொழைச்சு போட்டு தூக்கி தூக்கி வீசிருக்கிறார். பிடிச்சிட்டு கையில் அப்படி தடவி கொடுத்துச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், நான் ஃபாஸ்டிங். கொஞ்ச நேரத்தில் கையை துரு துருன்னு இருந்திருக்கு. மெதுவா அப்படி உரிச்சுதான் மோந்து பார்த்துருக்கு. இன்னைக்கு ஃபாஸ்டிங், நான் ஃபாஸ்டிங் முடிக்க மாட்டேன், ரொம்ப கவனமா இருப்பேன், எல்லா தோலையும் கீழே போட்டுட்டு கையில வச்சிருந்துருக்கு பழத்தை. இப்போ ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு அது ஜம்ப் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப இது கஷ்டமா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம பரிதபிச்சு போய் அந்த குரங்கு, நல்ல வேளை கர்த்தர் எனக்கு ஒரு பைய கொடுத்துருக்கிறார், இதை வச்சுக்குவேன், ஃபாஸ்டிங் சாப்பிட மாட்டேன், வாயில போட்டு இந்த பக்கம் பையில வச்சுக்கிச்சான். அது இந்த பக்கம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு கிளையில இருந்து குதிச்சிருக்கு, பழம் நழுவி உள்ள போயிடுச்சான். அப்ப சொன்னிச்சான், நானாவா சாப்பிட்டேன், தானா தானே போச்சுன்னுச்சான். இந்த கதையில தான் நம்ம ஃபாஸ்டிங்லாம் ஓடுது.